அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லி சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தூத்துக்குடியில் அளித்த பேட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுகவுக்கு மாற்றாக தேஜ கூட்டணியை தான் மக்கள் நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள் என மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தினகரனும் பன்னீர்செல்வமும் தேஜ கூட்டணியில் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். 2 பேரிடமும் பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதனையே சொல்லி வருகிறேன். அவர்கள் ஒரு முடிவு எடுத்துள்ளனர். அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் வேண்டும், சற்று பொறுத்திருப்போம். எங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் நீங்க தான் கூட்டணி கலைச்சிங்க, வெளியே போயிருக்காங்க. திரும்ப மோடி கேள்வி கேளுங்க. ஓபிஎஸ் அவர்களும் இவங்களும் கூட்டணியில இருந்து வெளியே போயிருக்காங்க. மீண்டும் அவர்களை இணைக்கிறதுக்கு நீங்க எதுவும் முயற்சி உங்களுடைய தாட் என்ன சார்? திரும்ப அவங்களை இணைக்கணும்ன்ற ஒரு தாட் இருக்கா, இல்ல அது அவர்களுடைய முடிவு அப்படின்னு விட்டுறீங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரை 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா உடனடியாக ஒரு முடிவெடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம், காலம் கனிந்து வரட்டும். அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். செப்டம்பர் 13 முதல் தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை தவிக தலைவர் நடிகர் விஜய் தொடங்குகிறார். மொத்தம் 14 சனிக்கிழமைகள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தவிக தலைவர் நடிகர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்துள்ளார். அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் வகையில் அவரது பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக பிரச்சாரத்தை அவர் தொடங்கி டிசம்பர் 20இல் முடிக்கிறார். இந்த 4 மாதங்களில் அவர் சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையும் மாநில கல்விக் கொள்கையும் ஒரே மாதிரியானது அல்ல, அது மும்மொழி. இது ஒரு மொழி சார்ந்த கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில் மதசார்பின்மை புறக்கணிக்கப்படுகிறது. கல்வியின் தரத்தை நுழைவுத் தேர்வால் மதிப்பிட முடியாது. காலை உணவு திட்டம், பாடப்புத்தகம், சீருடை வழங்குவதால் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. தேசிய திட்டங்களை நாங்கள் காப்பி அடிப்பதில்லை, நாங்களே உருவாக்குகிறோம் என்று இந்தியா டுடே மாநாட்டில் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார். உலகின் மிக உயர்ந்த மற்றும் அதிக குளிர் நிறைந்த போர் முனையாக சியாச்சின் பனிமலை காணப்படுகிறது. அருகில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 3 ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது இரவு பகலாக 400க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் உழைத்தனர் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் அமைச்சர் பெலல் ஸ்மோட்ரிக் அழைப்பு விடுத்துள்ளார். வெடிகுண்டுகளை வீசி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பென்ஷன் வாங்கிய காத்திருந்த 21 முதியவர்கள் உயிரிழந்தனர். 21க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.